ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பெட்டிக்கோட்டு, ப்ளவுஸு அண்ட் ஃப்ராக்குக்கு தைக்கிற ஓப்பனிங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க கற்றுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா பொய் துண்டும் கவும் பெட்டி. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா கிளாத்து, சிசரு, ஸ்கெயிலு, த்ரெட்டு, அப்புறமா ஊசி, மார்க்கிங் சாக்கு, இன்ச் டேப்பு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணியோடைய அகலம் வந்து 22 சென்டிமீட்டரு. ஆனால் நம்ம 2ஆக மடிக்கிறதுனால 11 சென்டிமீட்டர் அகலமும் ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டரும் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு மீதி இருக்க பேலன்ஸ் துணியை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டருக்கு 4 சென்டிமீட்டரு, அடுத்து ஆம்கோலுக்கு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துக்கு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே போல் லெஃப்ட்லேயும் 3 சென்டிமீட்டரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு ஆம்கோலுக்கு 3 சென்டிமீட்டர் விட்டுருந்தோம்ல, இப்போ அதோடைய வளைவுக்கு 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 3 சென்டிமீட்டருக்கும் 7 சென்டிமீட்டருக்கும் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் தான் கழுத்துக்கும் அந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீடியோவில் எப்படி பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கோ அதே போல் நீங்கள் போட்டுட்டு அதில் எப்படி வளைவு போட்டிருக்கோமோ அதே போல் அழகாக ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் அழகாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 சென்டிமீட்டர் க்ராஸ் லைன் போட்டோம்ல, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆம்கோலுக்கு நம்ம போட்டிருந்த அந்த வளைவை கட் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த கழுத்துக்கு போட்டிருந்த வளைவையும் கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவுங்கள்லாம் கட் பண்ணும் போது அழகாக ஷேப்பாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பெட்டிக்கோட்டுக்கு போடுற பேக் சைடு உங்களுக்கு அழகாக தெரியும். இதில் நம்ம எப்படி ஓப்பன் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேக் ஓப்பனு. இது பேக் ஓப்பனாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஐயும் கொக்கியும் தைப்போம். இப்போ நம்ம கொக்கி போடுறது மேல் பக்கமாக இருக்கிறதுனால அதை ரைட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஐ தைக்கிறது உள்ளக்கா போகிறதுனால அதை வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கு கிராஸ் பீஸ்லாம் கொடுப்போம். ஸோ அதனால தான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம சரிசமமாக 2ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்து ஓப்பன் பீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து அகலம் வந்து 4 சென்டிமீட்டரும் ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறதுனால நீங்கள் எல்லுன்னு சொல்லி லெஃப்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஐடென்டிஃபைக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம எப்படி வந்து ஊசியில் நூல் கோப்போமோ அதே போல் ஒரு நூல் ஏற்றலாகவும் ஒரு நூல் இறக்கலாகவும் வச்சு நூல் கோத்து நம்ம தைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லுன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறது மேலேயும் இன்னும் ஒன்று காலியாக இருக்கிறது பின்பக்கமும் வச்சு நம்ம எல்லுன்னு மார்க் பண்ணி கட் பண்ணது வந்து பாடி பீஸு அது மேலே இருக்கணும். நம்ம இப்போ சின்னதாக கட் பண்ணது ஓப்பன் பீஸு அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து இருக்கணும். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதை போல் நீங்கள் வச்சுட்டு பேக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது பேர் தமிழில் வந்து கெட்டி தையல். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி அது காட்டியிருப்போம். இந்த பேக் ஸ்டிச்சில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் கற்று கூட தைக்கலாம். இப்போ நம்ம பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது கெட்டி தையல் தைக்க போகிறோம். நானும் போய் இப்போது பேக் ஸ்டிச் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுறேன், நீங்களும் அதுக்குள்ளே போய் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக பேக் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது போல் ஓப்பன் பீஸ் துணியை ஒரு மடிப்பு மடித்து இப்போ நம்ம பேக் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து மறைச்ச மாதிரி ஒரு எம்மிங் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக காட்டியிருப்பேன், நீங்கள் வீடியோ பார்த்து கிளியராக அதே போல் பண்ணுங்கள். நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க அந்த துணி ஓப்பன் பீஸ், அதாவது முன்பக்கமும் தெரியணும் பின்பக்கமும் தெரியணும்.
நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோலேயே எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தால அதே போல் இதில் எம்மிங் பண்ணி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்குள்ளே நானும் போய் எம்மிங் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்களும் போய் எம்மிங் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக எம்மிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் ஏன்னா எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம ஓப்பன் பீஸ் கொடுத்த துணி வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், அதுவும் நம்ம எம்மிங் பண்ணது வந்து மேல் பக்கமாக இருக்கணும். ஃபைனலாக நம்ம லெஃப்ட் சைடு ஓப்பன் பீஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோம். ரைட் சைடு இதே போல் ஒரு ஓப்பன் பீஸ் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அகலம் வந்து 4 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம், ஆனால் இதில் வந்து அகலம் வந்து 2 சென்டிமீட்டர் தான் நம்ம வைக்கணும். ஆனால் இதுலேயும் ஹைட்டு வந்து சேம் 12 சென்டிமீட்டர் தான் வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து ஓப்பன் பீஸு கீழ் வழியாக கொடுத்து பேக் ஸ்டிச் பண்ணோம். அதே வந்து நம்ம ரைட் சைடு வந்து ஆரன் போட்டிருக்க மேல் பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி மேலே வச்சு ஃபுல்லாக பேக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடு வந்து பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணோம்ல, ஸோ இதில் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக மடித்து எம்மிங் பண்ணனா 2 கிளாத் இருக்கிற மாதிரி தெரியும், அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் துணியை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு பக்கம் போடுங்க. இப்போ வந்து என்ன தையல் தைக்க போகிறோன்னா படிமான தையல் தைக்க போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இதுதான் படிமான தையல். இந்த பக்கம் தான் நம்ம வந்து தைக்கணும், அந்த பக்கம் தைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது போலவே ஃபோல்டு பண்ணிவிட்டு எம்மிங் பண்ண போகிறோம். அதில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா பேக் ஸ்டிச்சே மறைக்கிறது போல் எம்மிங் பண்ணியிருப்போம். இதில் எப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது போல் ஃபுல்லாக மடித்து நம்ம எம்மிங் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருப்பேன். ஏன் நம்ம ஃபுல்லாக மடித்து எம்மிங் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொக்கி வைக்க போகிறோம்ல மேலே, ஸோ அதனால நம்ம ஃபுல்லாக மடித்து எம்மிங் பண்ணுறோம். அதனால் பார்க்க வந்து நம்மளுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 துணி வச்சு தைச்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே பண்ணுற நார்மல் எம்மிங்கை இந்த சைடு ஃபுல்லுமே எம்மிங் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே எப்படி கொக்கி தைக்கிறதும் ஐ கட்டுறதும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஐ கட்டணும், ரைட் சைடு வந்து கொக்கி தைக்கணும். ஃபைனலி இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் மட்டும் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கழுத்துக்கு கைக்கெல்லாம் க்ராஸ் பீஸு எப்படி வைக்கிறது சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஃபைனலி இன்னையோடைய கிளாஸு ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மீதியெல்லாம் கற்றுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க. இனி வரும் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொண்ணான கைகளினால் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.